ஃபுட்பால்னா என்ன மச்சான்? கிரிக்கெட் பத்தி உனக்கு கேட்டாது. கேம பத்தி கேட்டு கேவலப்படுத்தாத. என்ன பெரிய கிரிக்கெட்? 14 பேர் சேர்ந்து ஒரு பந்தை எத்திக்கிட்டே போய் ஒரு கம்பிக்குள்ள கோல் போடுறதுக்கு பேர் தான கிரிக்கெட். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யூவி டிவி மக்களே. ஸோ இன்னைக்கு எபிசோட்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபுட்பாலோட ரூல்ஸ் அண்ட் சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ 1008 ரூல்ஸ் இருக்கு ஃபுட்பால்ல. ஸோ ஒன் பை ஒன் பார்த்துடலாம். ஸோ வித்வுட் டிலே ஃபுட்பால் ஆரம்பிக்கலாமா? ஃபுட்பால் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 90 நிமிஷம் ஒரு கேம் விளையாடுவாங்க. ஸோ அதுல வந்து 45 நிமிஷம் ஒரு ஆஃப் அண்ட் 45 நிமிஷம் இன்னொரு ஆஃப். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கேம் நடக்கும். அண்ட் நடுவுல ஒரு கேப் விடுவாங்க, ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் நடக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஃபுட்பால் கேம் நடக்கும். அண்ட் ஆல்சோ இதுல வந்து ஆட் ஆன் பண்ணீங்கன்னா ஆட் ஆன் டைம் அண்ட் எக்ஸ்ட்ரா டைம் ரெண்டு விஷயம் இருக்கு. ஸோ ஆட் ஆன் டைம்னா என்னன்னா 90 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சில 5 மினிட்ஸ் இல்ல 6 மினிட்ஸ் அப்படின்னு ஆட் ஆன் பண்ணுவாங்க. ஸோ இன்ஜுரி ஏதாவது இருக்கு இல்ல மேட்ச் ஏதாவது ஸ்டாப் ஆகுதுன்னா அதுக்காக தான் ஆட் ஆன் டைம் அப்படின்னு வைப்பாங்க. ஸோ அதே மாதிரி 90 மினிட்ஸ் முடிஞ்சோம் கேம் நில் தான் இருக்கு அப்படின்னா லீக் பொறுத்த வரைக்கும் மேட்ச் அப்படியே முடிஞ்சிடும். ஆனா இதுவே வந்து ஒரு கப்பு ஒரு நாக் அவுட் கேமா இருந்தது அப்படின்னா எக்ஸ்ட்ரா டைம் போகும். அண்ட் எக்ஸ்ட்ரா டைம்லயுமே வந்து நில் தான் இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா டைம் வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஒரு ஆஃப் அண்ட் இன்னொரு 15 மினிட்ஸ் இன்னொரு ஆஃப். ஸோ டோட்டலா எக்ஸ்ட்ரா டைம் பொறுத்த வரைக்கும் 30 நிமிஷம் நடக்கும். அண்ட் அதுலயுமே வந்து டிராவா தான் கேம் போகுது அப்படின்னா பெனால்டிஸ்க்கு போயிடும் கேம். அண்ட் பெனால்டிஸ்ல 5 கிக் இருக்கும் ரெண்டு டீம்ஸ்க்குமே. அண்ட் அதுல யார் அதிகமான கிக்ஸ் கோலா கன்வெர்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்து ஒரு வின்னரை அதுல இருந்து ஃபுட்பால்ல ஒரு வின்னரா சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு ரூல் பார்த்தோன்னா, ஒரு டீமில் 11 பிளேயர் தான் ஆன் ஃபீல்டில் ஆட முடியும். அதை தவிர்த்து பார்த்தோன்னா பெஞ்சில் 7 பிளேயர் வரைக்கும் வைக்கலாம். அந்த 7 பிளேயர்லேருந்து 5 பிளேயர் உள்ளே கொண்டு வரலாம் எந்த டைமில் வேணால். உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் வேணும், இல்லை இன்ஜுரி இருக்குது, ஒரு 11 பிளேயர் ஆடுறாங்க, அவங்களுக்கு யாரா இன்ஜுரிஸ் இருக்குது, இல்லை எனக்கு டாக்டிக்கலாக நான் சேஞ்சஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த பெஞ்சில் வச்சிருக்க 7 பிளேயர்லேருந்து 5 பிளேயரில் யாரை வேணால் உள்ளே கூட்டு வரலாம். மேபி நீங்கள் 5 சப்ஸுமே யூஸ் பண்ணலாம் 98 மினிட் வரைக்கும். இன்கேஸ் கேம் வந்து எக்ஸ்ட்ரா டைமை நோக்கி போகுது அப்படின்ற பட்சத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு சப் ஆட் ஆனால் கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ முன்னாடி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்த்தோன்னா 3 சப்ஸ்டியூஷன் தான் அலௌடே. 3 பிளேயர் தான் நீ உள்ளேருந்து கொண்டு வர முடியும்ட்டு. இப்போ போக காலகட்டம் டெக்னாலஜி வளர அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் பிளேயர்ஸ்க்கும் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு தெரிஞ்சு 5 சப் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா டைமுக்கு ஒன்று அடிஷனல் கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரா டைமில் 6 சப் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் நம்ம ஓவராலாக பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு பிளேயர்ஸ் அந்த ஃபீல்ட் அந்த பெஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். இதை தவிர்த்து பார்த்தா ரிசர்வ்ஸ்னு இருக்குது. அவங்க சும்மா பேருக்குன்னு வச்சிருப்பாங்க. அவங்களால அந்த கேமில் எதுவுமே இம்பாக்ட் கொடுக்க முடியாது, அவங்களால உள்ளேயும் வர முடியாது. ஃபுட்பால்ல செட் பீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ கிக் ஆஃப்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ கிக் ஆஃப்னா எப்படின்னா யார் கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த முயற்சி கிக் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலா டாஸ் போடுவாங்க. ரெண்டு டீம்ஸ்க்கும் ஒரு டாஸ் போடுவாங்க. யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க. எய்தர் வந்து அவங்க கிக் ஆஃப் எடுத்துக்கலாம் அண்ட் இல்லைன்னா சைட் சூஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். கிக் ஆஃப்னா என்னன்னா சென்டர் பிட்ச்ல பாலை யார் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க போறா கிக் பண்ணி அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்கு. அண்ட் கிக் ஆஃபை தாண்டி இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரோ இன் கேஸ் பால் விளையாடும் போது சைட்ல பால் வெளியே போயிடுச்சு அண்ட் அவுட் ஆஃப் பிளே போயிடுச்சு அப்படின்னா த்ரோ இன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அண்ட் அதுல வந்து த்ரோ பண்ணுவாங்க. அண்ட் அந்த த்ரோ இன்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்ட் அப்படியே பாத்தீங்கன்னா ஃப்ரீ கிக். ஸோ ஃப்ரீ கிக் பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல நடந்தாலும் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்கேஸ் யாரா உங்க ஆப்போனன்ட் வந்து உங்களை ஃபவுல் பண்றாங்க அப்படின்னா ஃப்ரீ கிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயுமே 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ டைரக்ட் ஃப்ரீ கிக்னு இருக்கு அண்ட் இன்டைரக்ட் ஃப்ரீ கிக்னு இருக்கு. டைரக்ட் ஃப்ரீ கிக்னா என்னன்னா நீங்க வந்து டைரக்டா கோல் அடிக்கலாம் இல்ல பாஸ் பண்ணி கோல் அடிக்கலாம். இன்டைரக்ட் ஃப்ரீ கிக்னா நீங்க வந்து எய்தர் பாஸ் பண்ணா மட்டும் தான் உங்களால கோல் அடிக்க முடியும். இன்டைரக்ட் ஃப்ரீ கிக்ல டைரக்டா கோல் அடிச்சீங்கன்னா அந்த கோல் ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் பாஸ் அண்ட் அதுக்கப்புறம் தான் ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ இதுல வந்து கோல் கிக் இருக்கு. இன்கேஸ் நீங்க பால் ஷூட் பண்றீங்க, பால் வெளியே போயிடுச்சு அப்படின்னா திருப்பியுமே பிளே ரீஸ்டார்ட் ஆகும் அண்ட் கோல் கீப்பர் அவரோட டி லைன்ல இருந்து கோல் கிக் அடிப்பார். ஸோ அந்த மாதிரி ஒர்க் ஆகும். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் டிஃப்ளெக்ட் ஆகி பால் வெளியே போச்சு அப்படின்னா கார்னர் கிக். ஸோ கார்னர் கிக் வந்து உங்களுக்கு வந்து எகெயின் ஒரு செட் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து நீங்க டைரக்டாவும் கோல் அடிக்கலாம் இல்ல பாக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட டீம்மேட்ஸ் கிட்ட பாஸ் கொடுத்து ஹெட்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அங்கதான் ஏரியல் பேட்டில்ஸ் அண்ட் யார் வின் பண்றாங்க அப்படின்னு ஒரு ரியல் டெஸ்டா இருக்கும். அண்ட் லாஸ்டா வந்து பெனால்டி. ஸோ இன்கேஸ் வந்து டி பாக்ஸ் உள்ள நீங்க விளையாடும் போது ஒரு ஃபவுல் நடக்குது அப்படின்னா ஸ்பாட் கிக் பெனால்டி கொடுப்பாங்க. ஸோ டி பாக்ஸ் வெளியே நடந்ததுன்னா ஃப்ரீ கிக் அண்ட் அதே டி பாக்ஸ் உள்ள நடந்ததுன்னா பெனால்டி. ஸோ இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். அண்ட் பெனால்ட்டியில வந்து ஆப்போனன்ட் பிளேயர் அண்ட் கோல் கீப்பர் மட்டும் தான் இருப்பாங்க. டைரக்ட் கிக் லெஃப்ட் ரைட் ஸ்ட்ரைட் அந்த மாதிரி அடிக்கணும். ஸோ இதுதான் செட் பீஸ் பொறுத்த வரைக்கும் சில பேட்டர்ன்ஸ். ஸோ இதை தாண்டி செட் பீஸ்ல வேற பாயிண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த விஷயம் எல்லாம் இருந்ததுன்னா இதை தான் நீங்க வந்து செட் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி அந்த செட் பிளேஸில் மேஜர் ரோல் ப்ளே பண்ண போகிறது இந்த ஃபவுல்ஸ் தான் மச்சான். அந்த ஃபவுல்ஸ் வந்து எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபவுல்ஸ் இருக்குது. ட்ரிப்பிங்னு சொல்லுவாங்க, காலை அடிச்சு விடுறது. அதே மாதிரி ஹை பூட்னு ஒன்று சொல்லுவாங்க, நீ ரொம்ப டேஞ்சரஸாக காலை தூக்குறது. அதாவது ஹெட் பண்ண வேண்டிய பாலை நீ காலால் அடிக்கிற அப்படின்னும் போது அதர் பிளேயருக்கு இன்ஜுரி ஆக வாய்ப்பு இருக்குது, அதை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹேண்ட்லிங் த பால், நீ பாலை வந்து தலையில் அடிக்கணும், இல்லைனா காலில் அடிக்கணும், இல்லை செஸ்ட் கூட பண்ணலாம். அதை தவிர்த்து நீ கையால் அடிக்கிற அப்படின்னும் போது அதுவுமே ஃபவுல். இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபவுல். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா புஷ்ஷிங், புல்லிங், அதுக்கப்புறம் டிஷர்ட்டை பிடிச்சி வலிக்கிறது, முடிய பிடிச்சி வலிக்கிறது, அதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் ஒரு ஃபவுல், மேஜர் ஃபவுல்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் ரெஃபரி என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வார்னிங்ஸ் கொடுக்க பார்ப்பாங்க. அதை தவிர்த்தும் இவர் மீண்டும் அக்ரெசிவாக ஆடுறாரு அப்படின்னும் போது எல்லோ கார்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் எல்லோ கார்டு, ஃபர்ஸ்ட் வார்னிங் மாதிரியே வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நீ க்ளீனாக ஆடணும், அப்படி இல்லைனா உனக்கு நீ சிவியாரிட்டி ஃபேஸ் பண்ணுவ. மேபி அடுத்த எல்லோ கார்டு போச்சுன்னா நீ சென்ட் ஆஃப். அப்படி இல்லை இவர் ஓவர் அக்ரெசிவாக இருக்காரு, கிட்டத்தட்ட காலே உடைக்கிற மாதிரி ஒரு ஹெவி டேஞ்சரஸ் டாக்கில் எடுக்கிறாரு, இல்லை கோல் ஸ்கோரிங் சான்ஸஸ் கிளியராக கட் பண்ணுறாரு, ஒரு லாஸ்ட் மேனு நீ அவனை போய் ஃபவுல் பண்ணுற, இல்லைனா கோல் போக வேண்டிய பாலை நீ கையால் தடுத்து விடுற அப்படின்னும் போது டேரெக்டாக ரெட்டு கொடுத்துருவாங்க. நீலாம் கேம் ஆட தகுதியே இல்லைன்ற மாதிரி தான், ஒரு சென்ட் ஆஃப் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பெரிய விஷயம். கிட்டத்தட்ட 11 பிளேயர் ஆடுறாங்க, ஒரு ஆள் சென்ட் ஆஃப் பண்ணுறாங்கன்னா 10 பிளேயர் வச்சு ஒரு டீம் கஷ்டப்படும், ஒரு அப்பர் ஹேண்ட் வந்து அதர் டீமுக்கு போயிடும். ஸோ இதுதான் ஃபவுல்ஸ் அண்ட் எல்லோ கார்ட்ஸ் அண்ட் ரெட் கார்ட்ஸ். இதுதான் மச்சான் ஒரு சிம்பிள் ரூல். ஸோ ஃபுட்பால்ல இப்போ ரீசெண்டா மாடர்ன் டேல நிறைய ரூல்ஸ் புதுசா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரோல் தான் கன்கஷன் சப்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெட். ஸோ ஹெட் ரிலேட்டடா ஏதாவது ஒரு இன்ஜுரி வருது அப்படின்னா பிளேவை இமீடியட்டா ஸ்டாப் பண்ணுவாங்க. அண்ட் பிளேயர் ஸ்டாப் பண்ணது மட்டும் இல்லாம மெடிக்கல் டீம் ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு செக் பண்ணிட்டு ஒரு கரெக்டான ஒரு பொசிஷன்ல தான் இருக்காரா, ஸோ அவர் ஆடுறதுக்கு ரெடியா அப்படின்னு ஒரு செக் பண்ணுவாங்க. அண்ட் கேமும் பாஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து கன்கஷன் சப்ஸ்டியூஷன் ஒர்க் ஆகும். அண்ட் இன்கேஸ் வந்து கன்கஷன்லயுமே நிறைய இருக்கு. இப்போ ரீசெண்டா இந்த வருஷம் ஒரு புதுசா ஒரு ட்ரையல் கொண்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. கன்கஷன்ல கோல் கீப்பர் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது தப்பு பண்றாரு, இல்ல ஹெட் இன்ஜுரி ஃபேக் பண்றாரு அப்படின்னா என்ன ஆகும்னா அவரை வந்து சப்ஸ்டியூட் பிளேயர் ஸ்டாப் பண்ணுவாங்க. அண்ட் பிளேயர் ஸ்டாப் பண்ணிட்டு செக் பண்ணுவாங்க. இன்கேஸ் வந்து அவர் கன்கஷன் தான் ஆயிருக்கு அப்படின்னா வெல் அண்ட் குட் விட்டுருவாங்க, பிளே ரீஸ்டார்ட் ஆகும். இன்கேஸ் வந்து விஆர் போய் செக் பண்ணிட்டு ஏதாவது ஃபேக் பண்றாரு அப்படின்னா உடனே ஒரு அவுட்ஃபீல்ட் பிளேயர், அதாவது மேனேஜருக்கு வந்து அந்த அபிலிட்டி போயிடும். ஸோ மேனேஜர் வந்து 11 பிளேயர்ல இருந்து கோல் கீப்பர் தவிர வேற ஏதாவது ஒரு பிளேயர் அவர் பிக்இன் பண்ணி வெளியே சப்ஸ்டியூட் பண்ணும் ஒரு 1 மினிட்டுக்கு. ஸோ புதுசா இந்த தடவை அந்த ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதுல டைம் வேஸ்டிங் அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ பிளேயர்ஸ் வந்து எப்படியாவது டைம் வேஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அஜெண்டால இருப்பாங்க. அண்ட் இன்கேஸ் ஒரு டீம்ல லீட் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த எப்படியாவது ப்ரெஷரை எப்படியாவது இது பண்றதுக்கு டைம் வேஸ்ட், பாலை வந்து லைட்டா வெளியே தூக்கி அடிக்கிறது அண்ட் ஃபேக் பண்றது இன்ஜுரியை. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வருவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக் பண்றாரு, பாலை கிக் பண்றாரு வெளியே அப்படின்னா டேரக்டா எல்லோ கார்டு கொடுத்துருவாங்க. அண்ட் திருப்பியுமே ஏதாவது பண்றாரு அப்படின்னா இன்னொரு எல்லோ கார்டு கொடுக்கறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. ஸோ டைம் வேஸ்டிங் அண்ட் கன்கஷன் சப்ஸ் வரைக்கும் இதுதான் ஆக்சுவலா ஒரு பாயிண்ட். ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த அட்வான்டேஜ் ரூல் மச்சான், இது எப்படி வேணால் மாறலாம். ரெஃப்ரி கிட்ட தான் அந்த ஃபுல் பவருமே இருக்குது. இப்போ ஒரு பிளே நடக்குது, ஒரு அட்டாக்கிங் டீம் டெட்லியாக வராங்க, கவுண்டர்ஸில் வேகமாக கவுண்டர் பண்ண போகிறாங்க அப்படின்னும் போது ஆப்போனன்ட் டீம் என்ன பண்ணுவாங்க, பிளேயர்ஸ் பின்னாடி டிஃபென்ஸில் கம்மியாக இருந்தால் அவங்க ஃபவுல் பண்ண பார்ப்பாங்க. இன்கேஸ் ஃபவுலும் நடந்துருச்சு, அப்படி ஃபவுல் பண்ணி பால் வந்து வின் பண்ணிட்டாங்க டிஃபென்சிவ் டீம் அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்ச அட்வான்டேஜ்லாம் பிளே ஆகும், டப்புன்னு ஃபவுல் கொடுத்துருவாங்க. ஒருவேளை அட்டாக்கிங் டீம் ஃபவுல் பண்ண பிறகும் பால் வந்து அட்டாக்கிங் டீம் கிட்டேயே இருக்குது, கவுண்டர் வந்து டெட்லியாக இருக்குது, கிட்டத்தட்ட கோல் ஸ்கோரிங் சான்சஸ் மாதிரி இருக்குன்னா அப்போ ரெஃப்ரி கிட்ட அந்த அபிலிட்டி இருக்கும், அட்வான்டேஜ் ப்ளே பண்ணுவார். கிட்டத்தட்ட நீங்கள் ப்ளே பண்ணலாம், இப்படி கையை காட்டுவார் ஸ்ட்ரெயிட்டாக. அப்படி காட்டினோடனே அட்டாக்கிங் டீம் ஸ்ட்ரெயிட்டாக போய் ப்ளே பண்ணலாம். அந்த ப்ளே முடிஞ்சதுக்கப்புறம் அது கோல் போதோ இல்லை வேறு ஏதோ வெளியில் அடிக்கிறாங்களோ அதுக்கப்புறம் வந்து ரெஃப்ரி வருவார், திரும்பி அந்த ஃபவுலுக்கு வந்து அது வந்து எல்லோ கார்டு ஃபவுலா இல்லை டேரெக்டாக ரெட் கார்டு ஃபவுலா அப்படின்னு பார்ப்பார். அப்படி பார்த்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சு அவரோட டெசிஷன் தான் ஃபைனல் டெசிஷன் அப்படின்னு பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச அட்வான்டேஜ் ரூலை பொறுத்த வரைக்கும். ஸோ அது வந்து எப்படி சொல்கிறது, நிறைய கான்ட்ரவர்சினும் சொல்லலாம். அட்வான்டேஜ் ப்ளே பண்ண வேண்டிய இடத்துல டப்புன்னு ஃபவுல் கொடுத்துருவாங்க சில ரெஃப்ரீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு அட்வான்டேஜ் ப்ளே பண்ணுவாங்க. அதுவுமே இருக்கு, அதுவுமே ஒரு கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கு. இது வந்து எப்படி சொல்றது, ஒரு கான்ட்ரவர்சியலான ரூல்னே சொல்லலாம் நம்ம அட்வான்டேஜ் ரூல. இன்கேம்ல பெனால்டிஸ் வரும்போது சில ரூல்ஸ்லாம் புதுசா எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த மாடர்ன் எரால. ஸோ முன்னாடி வந்து அட்டாக்கருக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும் அண்ட் கீப்பருக்கு வந்து பெருசா பெனிஃபிட்ஸ் இருக்காது. ஸோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கு. ஸோ பெனால்டி வந்து எப்படி அடிக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்டா ஒரு பிளேயர் அடிக்கிறாரு அப்படின்னா சிங்கிள் ஷூட் வந்து எதுலையுமே டிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது, அவர் பாடியில டச் ஆகக்கூடாது, இன்னொரு ஃபுட்ல டச் ஆகக்கூடாது, டைரக்டா கோல் போகணும். இன்கேஸ் வந்து அவரோட இன்னொரு ஃபுட்ல ரைட் ஃபுட்ல அடிக்க வராரு, ரைட் ஃபுட்ல அடிச்சு லெஃப்ட் ஃபுட்ல அடிச்சு கோல் போகுது அப்படின்னா உடனே வந்து பிளேவை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ரீடேக் கொடுப்பாங்க அது கோல் போய் இருந்தா. சப்போஸ் கோல் போல அப்படின்னா வந்து பெனால்டி கேன்சல் ஆகப்படும். அண்ட் சேம் கோஸ் வித் கோல் கீப்பர். ஸோ புதுசாக எடுத்துட்டு வந்த ரூல் என்னன்னா, லைன் ஒன்று இருக்கும், கோல் கீப்பிங் பொறுத்த வரைக்கும் ஒரு சென்டர் லைன் ஒன்று இருக்கும், அந்த ஒயிட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லைன்ல வந்து கோல் கீப்பரோட 2 ஃபுட்டும் இருக்கணும். ஸோ சேவ் பண்ணும்போது 1 ஃபுட்டாவது அந்த லைன் ஒயிட் லைன்ல இருக்கணும். இன்கேஸ் வந்து அந்த ஒயிட் லைன்ல 2 ஃபுட்டுமே இல்லை,
இல்ல 1 ஃபுட் கூட இல்ல அப்படின்னா அந்த கோல் வந்து அவர் தடுத்தா கூட பிளேவை வந்து திருப்பியுமே ரீஸ்டார்ட் பண்ண வைப்பாங்க பெனால்ட்டி பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த இந்த ஒரு புது ரூலும் இந்த தடவை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ லாஸ்ட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, இது எப்பத்துல இருந்து இருக்கிற ரூல் தான். பெனால்ட்டி ஒரு ஆப்போனன்ட் அடிக்க போறாரு அப்படின்னா பிளேயர்ஸ் வந்து அடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த டி பாக்ஸ் உள்ள என்டர் ஆகணும். ஸோ இன்கேஸ் முன்னாடியே வந்து அடிக்கிறதுக்கு முன்னாடியே என்டர் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த பெனால்ட்டியுமே வந்து ஸ்டாப் பண்ணப்படும். ஸோ அந்த மாதிரி தான் பெனால்ட்டிஸோட ரூல்ஸ் இருக்கு. ஃபுட்பால்ல 2 விஷயம் இப்போ வரைக்கும் யாருக்கும் புரியாது, இல்ல ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கா இருக்கு அப்படின்னா, அது ஒரு ஆஃப் சைட் அப்படின்ற ஒரு ரூல் தான். எதுக்குப்பா இந்த ரூல் எடுத்துட்டு வந்திருக்காங்க? அண்ட் அதுக்கு முன்னாடி ஏன் ஆஃப் சைட்? ஆஃப் சைட்னா என்ன அப்படின்றது பார்த்துடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அட்டாக்கர் டீம் விளையாடுறாங்க. அட்டாக்கிங்ல மட்டும் தான் ஆஃப் சைட் நடக்கும். நீங்க பால பொசிஷன் வச்சிருந்தா மட்டும் தான் ஆஃப் சைடுன்ற ஒரு விஷயம் உள்ள வரும். நீங்க டிஃபெண்ட் பண்ணும்போது ஆஃப் சைடுன்றது வராது. ஃபார் எக்ஸாம்பிள் அட்டாக் பண்ணும்போது ஆப்போனன்ட்டோட டீம்ல அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு மிட்ஃபீல்டர் பாஸ் குடுக்குறாரு. ஸோ அட்டாக்கர் வந்து அந்த டைம்ல லாஸ்ட் டிஃபெண்டருக்கும் அட்டாக்கருக்கும் ஸ்பேஸ் பார்ப்பாங்க. இன்கேஸ் வந்து அந்த அட்டாக்கர் வந்து பிஹைண்ட், அதாவது டிஃபெண்டர் இருக்காருன்னா அது ஆஃப் சைட் கிடையாது. இன்கேஸ் அட்டாக்கர் வந்து டிஃபெண்டருக்கு தாண்டி நிக்கிறாரு அப்படின்னா அது வந்து கிளியர் ஆஃப் சைட் சொல்லலாம். அண்ட் இன்கேஸ் வந்து டிஃபெண்டரும் அட்டாக்கரும் ஒரே லைன்ல இருக்காங்க, அப்போ வந்து நிறைய கான்ட்ரவர்சிகளான விஷயம் டெக்னாலஜி வைஸ் வரும். ஸோ இந்த மாதிரி தான் ஆஃப் சைடு இருக்கும். அண்ட் ஆஃப் சைட்ல ஏன் இந்த ஆஃப் சைடு உள்ள எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா, ப்ரீவியஸா ஆஃப் சைட் கிடையாது பாய்ஸ். ஸோ என்ன ஆகும்னா எல்லாருமே வந்து கேம் பார்க்க ஸ்டேபிளா இருக்காது. ஸோ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே வந்து கோல் கீப்பர் கிட்ட போய் நின்றுக்கலாம். அட்டாக்கிங் டீம்ஸ் விளையாடுறவங்க எல்லாருமே கோல் கீப்பர் கிட்ட போய் நின்றுக்கலாம். அண்ட் பிளேவும் ஒரு மாதிரி கிளஸ்டர்டா இருக்கும் அண்ட் ஒரு ஆர்கனைஸ்டா இருக்காது. ஸோ இது எல்லாமே ஆர்கனைசேஷனுக்கு எடுத்துட்டு வரணும். ஒரு மாதிரி கேம் ஸ்டேபிளா இருக்கணும்ன்ற ஒரு காரணத்தினால தான் இந்த ஆஃப் சைடுன்ற கான்செப்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் ஆஃப் சைட்லயுமே நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நான் சொல்றது வந்து நிறைய சேனல் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி தான் ஈஸி டெஃபினேஷன் ஆஃப் சைடு கொடுக்கலாம். ஆனா நம்ம வந்து ஒரு விஷுவலா உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இப்போ இந்த ஒரு சில விஷுவல்ஸ் வரும். ஸோ அதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியர் ஐடியா ஆஃப் சைட்னா என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ இந்த கிளிப்பிங்ஸில் பார்த்தோன்னா ஸ்பெயின் விசஸ் அர்ஜென்டினா மேட்ச் மாதிரி போதும் மச்சான். எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா இதில் யமால் ரன் கொடுக்குறாரு. அது மிட்ஃபீல்ட்லேருந்து ஒரு பாஸ் ஒன்று வருது. அப்போ அவர் பாஸ் போடும்போது அந்த கால்லேருந்து பால் ரிலீஸ் ஆகும்போது அந்த லைன் ஒன்று கைட் லைன் மாதிரி ஒன்று வைப்பாங்க. டிஃபெண்டர்ஸ்க்கும் அந்த அட்டாக்கர்ஸ்க்கும் எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு லைன் வரைவாங்க. அந்த லைன் வரைகிறதுலேயுமே நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது. அது சில டைம் வந்து பாடி பார்ட்ஸ்லேருந்து வரைவாங்க. சில பேர் வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப க்ளோஸாக இருக்காங்கன்னும் போது நிறைய கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. சில டைம் வந்து டயகனலாக காட்டுவாங்க. நமக்கு அந்த கேமரா ஆங்கிள்ஸ் நம்ம நிறைய கிரிட்டிசிசம் பேசியிருக்கோம். அதை தவிர்த்து பார்த்தா இந்த சினாரியோவில் எனக்கு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு கிளியராகவே யமால் வந்து ஆஃப் சைடில் இருக்காரு. டிஃபெண்டர்ஸுக்கும் அவருக்குமே நிறைய கேப் இருக்குது. அந்த லைன் எங்கேயோ இருக்குது, அவர் எங்கேயோ போய் பால் வாங்குறாரு. அப்படின்னும் போது இது கிளியராக ஆஃப் சைட் மச்சான். இதுதான் ஃபர்ஸ்ட் கிளிப்பிங்கு. நமக்கு கிளியராக தெரியும் பார்க்கும்போது. இதுக்கு லைன்லாம் தேவைப்படாது. ஏன்னா கொஞ்சம் நல்லாவே ரன் கொடுத்துறாரு யமால். டிஃபெண்டர் தாண்டியே ஓடிட்டாரு பால் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே. ஸோ அதனால் இது ஒரு சினாரியோ மச்சான். ஓகே. அண்ட் இதுல நீ பார்த்தனா பாய்ஸ் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த லாஸ்ட் டிஃபெண்டர் அர்ஜென்டினா இருக்காருல்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைன் தெரியுதா? சோ இந்த லைன்ல வந்து பார்க்கும்போது எங்கேயோ இருக்காரு யமால். சோ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபெண்டருக்கு தாண்டி நிக்கிறார் யமால் அண்ட் கோல் கீப்பர் வந்து எங்கேயோ இருக்காரு. சோ லாஸ்ட் மேன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த டிஃபெண்டர். சோ அர்ஜென்டினாவோட அந்த லைன் எங்க வைப்பாங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் டிஃபெண்டருக்கு ஏற்ற மாதிரி தான் லைன் வைப்பாங்க. சோ இன்கேஸ் வந்து யமால் வந்து இந்த பிளேஸ் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த ஆல்மோ பாஸ் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். அந்த பாஸ் கொடுக்கும்போது இந்த டிஃபெண்டருக்கு முன்னாடி நிக்கணும் பேசிக்கா. இல்ல அப்படின்னா கரெக்டா டிஃபெண்டர்ஸ் கூட லைன்ல இருக்கணும். அப்படி 2 கேஸுமே இல்லைனா தான் இந்த ஆஃப் சைட் வந்து கிளியராவே ஒர்க் ஆகும். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் கிளிப். ஆனா இன்னுமே ஒரு 2 கிளிப் இருக்கு. சோ அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரான ஐடியா கிடைச்சிடும். ஓகே. சோ இந்த பிளே பாருங்க. இது இன்னொரு பிளே அகைன்ஸ்ட் ஸ்பெயின் அட்டாக் பண்றாங்க அண்ட் ஒரு பாஸ் வரப்போகுது. சோ இந்த பாஸ் கொடுக்கும்போது பாருங்க கிளியராவே வந்து லாஸ்ட் டிஃபெண்டர் வந்து நீங்களே அசியூம் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அர்ஜென்டினாவோட லாஸ்ட் டிஃபெண்டர் ஒருத்தர் இருக்காரு அண்ட் ஸ்பெயினோட அட்டாக்கர் ஒருத்தர் இருக்காரு ஃப்ரண்ட்ல. சோ கிளியரா பார்க்கும்போது பாஸ் கொடுக்கும்போது அவர் ஆப்வியஸா வந்து இனிமே ரொம்ப ஃப்ரண்ட்ல இருக்காரு. சோ வந்து இதுக்கு நீங்க அந்த லைன்லாம் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. சோ டைரக்டாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அண்ட் கிளியர் ஆஃப் சைடு அப்படின்ற மாதிரி கால் நீங்க பார்க்கும்போதே சம்மரைஸ் பண்ணிடலாம். நீங்க இதை எப்படி ஆஃப் சைடுன்னு பார்க்கணும் அப்படின்னா கேமை வந்து பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ் கொடுக்கும்போது அட்டாக்கரை பாருங்க. கரெக்டா அந்த பாஸ் கொடுக்கும்போது அட்டாக்கர் லைன்ல டிஃபெண்டரோட சேம் லெங்க்ல இருக்காரான்னு பார்க்கணும். இன்கேஸ் சேம் லெங்க்ல இருந்தா அதுலயுமே உங்களுக்கு பார்க்கும்போதே ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும். ஆனா அதுக்கப்புறமும் சில ஃபேக்டர்ஸ் வரும். பட் இதெல்லாம் வந்து நீங்க ஈஸியாவே சம்மரைஸ் பண்ணிடலாம். எங்கேயோ இருக்காரு கிளியர் ஆஃப் சைடு அப்படின்னு. ஸோ இன்னொரு கிளிப் பார்த்தோன்னா இதுலேயுமே நமக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு அட்டாக்கர் வந்து ரொம்ப ரன் கொடுத்துருப்பாரு. அந்த லைனை பார்த்தாலே நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட அந்த டிஃபெண்டர்ஸ்லாம் எங்கே இருக்காங்க ஆர்கனைஸ்டா, பிளேயர் எங்கே ரன் ஆயிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தெரியும் கிளியர் ஆஃப் சைடு அப்படின்ட்டு தான். பாஸ் வரதுக்கு முன்னாடி அவர் ரன் எடுத்துட்டாரு. ஸோ இது கோல் ஸ்கோர் பண்ணாலுமே சரி, எனக்கு தெரிஞ்சு கோல் ஸ்கோர் பண்ணாலுமே சரி பிளேயர் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆஃப் சைடுன்னு கிளியராக கொடுத்துருவாங்க. சோ பாய்ஸ் இந்த கிளிப்பை பாருங்க. இதுல வந்து உங்களுக்கு முன்னாடி பார்த்த கிளிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். பார்க்கும்போதே ஆஃப் சைடுனா என்ன, எங்கேயோ இருக்காருப்பா அட்டாக்கர் அப்படின்ற மாதிரி நீங்களே ஒரு ஐடியா ஃப்ரேம் பண்ணிருப்பீங்க. பட் இந்த கிளிப்பை வந்து நீங்க டைரக்டா லைவா பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபார்மா ஆன்சர் இருக்காது. சோ இது ஆஃப் சைடா ஆன் சைடா அப்படின்னு. சோ இந்த கிளிப்பை பாருங்களேன்.
ஸோ இந்த கிளிப் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது கிளியரா ஆஃப் சைடா இல்லையான்னு தெரியல. பட் ஆஃப் சைட் குடுத்துருக்காங்க. பட் இமேஜினரி லைன் நான் சொன்ன மாரி நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி. நீங்களே வந்து ஒரு டி லைன் மாரி ஒரு லைன் மாரி டிராப் பண்ணிட்டு அதுல பார்க்கும்போது தெரிஞ்சிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ஃபுட் வந்து லைட்டா ஃப்ரண்ட்ல இருக்கு. ஸோ இதுதான் வந்து டெக்னாலஜியோட இன்வென்ஷன்ல ஒன் ஆஃப் த பெட்டர் இன்வென்ஷன் நான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா முன்னாடி வந்து லைன்ஸ்மேனோட கால் தான் ஃபைனலா இருக்கும். முன்னாடி வந்து இந்த விஏஆர் போய் செக் பண்றது எதுவுமே இருக்காது. பட் இப்போ இந்த டெக்னாலஜி வந்து நல்ல விதமாவும் இருக்கு, கெட்ட விதமாவும் இருக்கு. பட் இதுல பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுட்னால வந்து ஆஃப் சைட் குடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து நம்ம ரியல்ல பார்க்கும்போது தெரியாது. பட் சில சினாரியோஸ் நீங்க கேம்ல பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு சம்மரைஸ் பண்ணிறலாம். பட் இது வந்து இந்த கேம்ல ஆஃப் சைடா இருக்கு. ஸோ பாய்ஸ் இதுதான் எங்களோட சின்ன ஒரு அனலைஸ். ஸோ ஆஃப் சைட் பொறுத்த வரைக்கும் ஏன்னா நாங்க நிறைய ஐடியாஸ் வச்சிருந்தோம். எப்படி ஆஃப் சைடு வந்து உங்களுக்கு டெலிவர் பண்ணலாம் ஒரு கிளியர் எக்ஸாம்பிள் அப்படின்ற மாதிரி வைக்கிறதுக்கு ஒரு ஐடியா வச்சிருந்தோம். பட் ஹோப்ஃபுல்லி இந்த அனலைஸ் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ இன்கேஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இனிமே எனக்கு டீட்டெயிலா வேணும் பாய்ஸ். ஸோ ஆஃப் சைடே நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கோல் கீப்பர் வந்து வந்துட்டா யார் ஆஃப் சைடா ஆவா, லாஸ்ட் டிஃபெண்டர் ஆஃப் சைடு ஆயிடுவாரான்ற மாதிரி கொஸ்டினும் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கேளுங்க கமெண்ட்ல. மேபி கோயிங் ஃபார்வர்ட் அதுக்கு ஆஃப் சைடுக்குன்னு ஒரு தனி வீடியோ பண்ணலாம். பட் ஆஃப் சைடோட சின்ன வீடியோ இதுதான். அண்ட் இது இல்லாம இன்னும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் அதுலயுமே கான்ட்ரவர்சி வர நிறைய விஷயமா இருக்கிற விஷயம் தான் இது. ஸோ என்னது லிங்க் சார்? ஸோ அதுக்கப்புறம் நீ சொல்லியிருந்த மச்சான் மேஜர் கான்ட்ரவர்சி இங்கே தான் ஆரம்பிக்குதுன்ற மாதிரி விஏஆர் தான் எப்படி சொல்கிறது, இது ஒரு ஃபுட்பாலுக்கு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஆனால் சில ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா கேமை கெடுக்க வந்த ஒரு டெக்னாலஜி அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. ஸோ இது வேரி ஆகும். ஒரு டெக்னாலஜி இன்வென்ஷன் பண்ணும்போது அதில் லூப் ஹோலும் இருக்கும். அந்த லூப் ஹோல்ஸும் நிறைய இருக்குது. ஆனால் ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தோன்னா ஹெவியாக இருக்குது மச்சான். ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டு கேமு ரெஃப்ரியால் அந்த ஃபீல்டில் எனக்கு தெரிஞ்சு டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ ஒரு ஃபவுல் நடக்குதுன்னா அவர் கொஞ்சம் வாட்ச் பண்ணியிருப்பாரு. பட் ரியல் டைமில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான் வீடியோ அசிஸ்டன்ட் ரெஃப்ரின்னு ஒன்று புதுசாக கொண்டு வந்தாங்க. அது வந்து நல்லாவே உதவி இருக்கு. இவர் எப்படி ஒரு இன்ஜுரியை ஃபேக் பண்ணுறாங்களா, இல்லை இன்ஜுரி ஆக்சுவலாக ஆயிருக்கா, இல்லை ஒரு ஃபவுல் ஆக்சுவலாக நடந்திருக்கா, ஒரு பெனால்ட்டிக்கு, ஒரு சென்ட் ஆஃப்க்கு, ஒரு கேமை மாற்றக்கூடிய டிசிஷன்ஸ் எல்லாமே விஆர் மூலியமாக தான் போய் பார்க்க போகிறாங்க. ஒரு கோல் ரூல் அவுட் ஆகுறதும் சரி, ஒரு கோல் அலோவ் பண்ணுறதும் சரி, எல்லாமே விஆரை தாண்டி தான் போவோம். கான்ட்ரவர்ஷியலான விஷயம். இதனால ஒரு மேட்சோட சினாரியோ மாறி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு எப்படி சொல்றது மச்சான், நிறைய பேர் டைட்டில் அடிச்சிருக்காங்க. இதனால வந்து டைட்டில் ஒரு டிசைடிங் ஃபேக்டர் யூஎஃப்ஆல கிட்டத்தட்ட ஃபைனல்ல, செமிஃபைனல் அந்த மாதிரி டிசிஷன்ல கூட விஆர் நல்லா யூஸ் ஆயிருக்கு. நீ என்ன மச்சான் நினைக்கிறேன் இந்த டெக்னாலஜி பத்தி? எஸ் இந்த மாடர்ன் எரால இப்போ எடுத்துட்டு வந்திருக்காங்க வீடியோ அசிஸ்டன்ட் ரெஃப்ரி. ஸோ ஆப்வியஸா ரெஃப்ரியால எல்லாமே பண்ண முடியாது. ஸோ சில விஷயங்கள் வந்து ஏதாவது மிஸ்டேக்ஸ் நடக்கலாம். இன்கேஸ் வந்து இன்ஜுரி ஃபவுல் ஆகட்டும் சரி, எதாகட்டும் சரி, ஒரு வீடியோ செக் போயிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கறது எப்பவுமே ஒரு பெட்டரான ஒரு விஷயம் தான். பட் என்ன இப்போ இந்த விஆர் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்குன்னா கன்சிஸ்டன்சி கரெக்டா இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆஃப் சைடு ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா சேம் சினாரியோ திருப்பி ஒன்று நடக்குது. ஸோ அப்போ வந்து இது ஆஃப் சைட் கொடுக்கல அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் அதை தவிர பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு விஆர் வந்து ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் தான் ஃபுட்பால் பொறுத்த வரைக்கும். கன்சிஸ்டன்சி மட்டும் அவங்க கீப் ஆன் பண்றாங்க. ஒரு ரூல் ஒருத்தர் டீமுக்கு அப்ளை பண்றாங்கன்னா அதே ரூல் எல்லா டீம்ஸ்க்கும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிலாசபிக்கலா போனாங்கன்னா விஆர் வந்து இனி கோயிங் ஃபார்வர்ட் இன்னும் பெட்டரா தான் இருக்க போகுது. அண்ட் இதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பெனால்ட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் விஆர் செக் போவாங்க. இந்த வீடியோ அசிஸ்டன்ட் போய் ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட்ல இந்த தேர்ட் அம்பையர்னு சொல்லுவோம்ல. ஸோ அதே ஒரு கான்செப்ட் தான் ஃபுட்பால்ல புதுசாக இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 2-3 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வந்து. பட் இதுல வந்து கிளியரா பார்த்துட்டு அந்த பிளேயர் வந்து சீட் பண்றாரா, அவரே வந்து ஃபால்ஸா டைவ் அடிக்கிறாரா, இல்ல டேக்கிள் எடுக்காம டைவ் அடிக்கிறாரா எல்லான்றது கிளியரா பார்த்து அனலைஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் விஆர் இன்வென்ட் பண்ணது ஒரு நல்ல ஒரு விஷயம் நான் பார்க்குறேன் மச்சான். ஸோ பாய்ஸ் ஃபுட்பால்ல எக்கச்சக்க ரூல்ஸ் புதுசாக வந்திருக்கு. அண்ட் ஆல்ரெடி சில பல ரூல்ஸ் முன்னாடியே இருந்திருக்கு. பட் நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு அனலைஸ் போட்டு இந்த ரூல்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட், ஒரு பிகினர் கத்துக்கணும்னா இந்த ரூல்ஸ் வந்து அவங்களுக்கு பார்க்கும்போது ஈஸியா அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும் சொல்லிட்டு தான் இந்த விஷயங்கள்லாம் ஆட் ஆன் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த ஆஃப் சைட் விஷயம் மேபி சில பேருக்கு புரிஞ்சிருக்கும் அண்ட் சில பேருக்கு புரிஞ்சிருக்காது. அப்படி புரியல இல்ல விஆர்ல ஏதாவது இஷ்யூஸ் இருந்திருக்கலாம், எது இருந்தாலும் ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் இன் கமெண்ட்ஸ் பாய்ஸ். நீங்க கேளுங்க. இந்த ஆஃப் சைடு வந்து எப்பத்துல இருந்து இருக்குன்றத நம்ம சொல்லியிருந்தோம். பட் இதை தவிர ஆஃப் சைட் வேற ஏதாவது வச்சு பார்ப்பாங்களா டெக்னாலஜி வைஸ்? ஏன் நிறைய விஷயம் வந்து எகெயின்ஸ்டா போகுது ஆஃப் சைட் அப்போ அண்ட் விஆருக்குமே எகெயின்ஸ்டா போகுதுன்னா டெஃபினட்டா அது ஒரு கான்ட்ரவர்சியா பேசணும். பட் எஸ் இதெல்லாம் தான் ஃபுட்பால் ரூல்ஸ் வரைக்கும் இருக்கிற பாயிண்ட்ஸ். அண்ட் மச்சான் இதை நீ எப்படி பாக்குற? ஸோ எந்த கேம் எடுத்தாலுமே ஸ்போர்ட்ஸில் இந்த ரூல்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் மச்சான். அந்த ரூலை பேஸ் பண்ணி எப்படி பிளேயர்ஸ் மோல்ட் பண்ணுறாங்க, எப்படி ஆடுறாங்க, அந்த ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா, ஒரு ஸ்பிரிட்டோடு ஆடுறாங்களா அந்த கேமை அப்படின்னு தான் பார்க்கணும். அந்த ரூல்ஸ் வந்து ஒரு ஒரு ஸ்போர்ட்டுக்கு வந்து பலம் சேர்க்கறது தான் சொல்லுவேன். இப்படி தான் ஆடணும், இதுதான்ப்பா கோடு, இந்த கோடை தாண்டி போகக்கூடாது, இதை மாதிரி தான் நீ விளையாடணும், இந்த மாதிரி ஃபவுல்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்போர்ட்டை வந்து நம்ம ஸ்போர்ட்டாக பார்க்கும்போது ரூல்ஸ் கண்டிப்பாக வேணும் மச்சான். ஏன்னா சில பிளேயர் வந்து மைண்ட் செட் வந்து அக்ரெசிவாக வருவாங்க, ஃபவுல் பண்ணுறதுக்குனே வருவாங்க, ஆள் அடிக்கணும்ப்பா, எனக்கு விளையாட
விளையாடுறதுலாம் மைண்ட் செட் கிடையாது அப்படின்லாம் வருவாங்க. அப்போ இந்த ரூல்லாம் வரும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆர்கனைஸ்டாக நடக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக போகிறதுக்காக தான் இந்த ரூலை கிரியேட் பண்ணியிருக்காங்க. எல்லா ரூலுமே ஒரு ரூலுமே ஒரு அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. பட் மோஸ்ட்டாக ஓவராலாக நம்ம அந்த பிக்சரில் பார்க்கும்போது ஃபுட்பாலுக்கு ரூல்ஸ் ரொம்ப முக்கியம் மச்சான். ஓகே. ஸோ பாய்ஸ், இதுதான் எங்களோட சின்ன அனலைசேஷன் when comes to rules. அண்ட் நீங்க பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறோம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் மறக்காம லைக் பண்ணுங்க பாய்ஸ். அப்பதான் வீடியோ மற்ற பீப்புளுக்குமே ஷேர் ஆகும். அண்ட் புதுசா பார்க்குற பாய்ஸும் உள்ள வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இன்ட்ராக்ட் பண்ணுங்க. ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் இந்த கமெண்ட்ஸ். அண்ட் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு இனி தொடர்ந்து வரும் பிக்னஸ் கைட்ல. அண்ட் ஆல்சோ வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க, இந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் இனி லீக் ஆரம்பிக்க போகுது. ஸோ மெயினா சில பேர் வந்து வேர்ல்ட் கப் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு லீக் எப்படி ஃபாலோ பண்ணணும்னு தெரியாம இருந்திருக்கும். ஸோ உங்களுக்காக சில வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ நம்ம சேனல்ல இருக்கு. ஸோ பிகினர் கைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம். அதுல வந்து டிரான்ஸ்ஃபர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஃபுட்பால் வேர்ல்ட் கப்க்கு அப்புறம் நீங்க எப்படி ஒரு கிளப்பை ஃபாலோ பண்ணணும், ஸோ அதுக்கு மாதிரி ஃபார்மேஷன் எப்படி சூஸ் பண்ணணும், எந்த ஃபார்மேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, அண்ட் பொசிஷன்ஸ்ல எந்தெந்த பிளேயர்ஸ் எப்படி பொசிஷன்ஸ்ன்றது ஒர்க் ஆகுது, அதுக்கேற்ற வீடியோஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ டைம் கிடைக்கும் போது அதையும் பாருங்க. அண்ட் இனி வர செஷன்ஸ்ல ஃபுல்லாவே வந்து லீக் ஓரியன்டா தான் போறோம். அண்ட் பிகினர்ஸ் கைடும் சைட் பை சைடு வரும். ஸோ இதெல்லாம் தான் இந்த டேல உங்களுக்கு கவர் பண்ணலான்ற ஒரு ஐடியாவோட வந்திருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும் நாங்க நம்புறோம். ஸோ இதே மாதிரி ஃபர்தர் வீடியோ வேணும்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறோம். until then it's bye from both of us. நன்றி, வணக்கம்.